அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு உண்மையில் சூதுவாது தெரியாத, கள்ளக்கபடம் இல்லாத, மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு குணாதிசயங்கள் கொண்ட சிம்ம ராசி சேர்ந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தின்படி சிம்மராசி என்பது 5வது ராசியாகும். இந்த சிம்மராசியில் மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் முதல் பாதம் ஆகும். இந்த 9 பாதங்களில் பிறந்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகள் சிங்கத்தை போன்று கற்றை மொழியை உடையவர்களாக இருப்பார்கள். சோம்பேறியான வெளி தோற்றமும் நிமிர்ந்த நன்னடையும் உடையவர்கள். இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகள் நளினத்தையும் ஆண்களின் வீரத்தையும் கலந்த குணத்தை உடையவர்கள். சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தமக்கு ஆபத்து என்றால் பயந்து தாக்க தயங்க மாட்டார்கள். இவர்கள் அதிகார தோரணையும் பெருமிதமும் மற்றவர்கள் மதிக்கத்தக்க தோற்றமும் உடையவர்கள். இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும் கூட்டத்திலும் தானே முக்கியஸ்தராக இருக்க விரும்புவார்கள். கருமையான கருஞ்சிவப்பான கூந்தலும் ஆழ்ந்த செம்மையான கண்களையும் பெரும்பாலும் பெற்றிருப்பார்கள். இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் கலந்த பெருமையும் விளையாட்டுத்தனமும் கலந்த மனோபாவம் உடையவர்கள். இவர்கள் கூட்டாக சேர்ந்து கலகலப்பாகவும் எதுவும் செய்யாமல் தனியாகவும் இருக்கும் இரு வேறுபட்ட நிலையில் வாழக்கூடியவர்கள். இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகள் இருட்டையும் சோம்பலான சூழ்நிலையும் வெறுப்பார்கள். மிகவும் வெளிப்படையானவர்கள், ஆனால் சில நேரங்களில் அப்படி இல்லாதது போல் நடிப்பார்கள். இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் ஆள எண்ணக்கூடியவர்கள். இவரை உதாசீனப்படுத்தினாலோ கட்டளையிட்டாலோ கோபத்தில் கர்ஜிப்பார்கள். சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வயதானால் சற்று அமைதியடைந்தாலும் என்றும் தலை குனிய மாட்டார்கள். எவருக்கும் இலவசமாக ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கி தனது மேன்மையை நிலைநாட்டுவார்கள். சொல்லித் தருவது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். எனவே பலர் ஆசிரியர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் மனோதத்துவ மருத்துவராகவும் இருக்கக்கூடியவர்கள். இதையும் அதிக அறிவுபூர்வமாக அலசி ஆராய்ந்து மற்றவர்கள் குழப்பங்களை தெளிவாக்கும் வல்லமை படைத்தவர்கள். ஆனால் அதே தெளிவோடு தன் பிரச்சனைகளை தீர்க்க இயலாதவர்கள். இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக மற்றவர்களை ஆளும் திறமைகளை பெற்றிருந்தாலும் எளிதில் மனதளவில் உடைந்து போகக்கூடிய தன்மையுடையவர்கள். இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகள் இவரது ஞானத்தையும் தாராள மனதையும் மதிக்காமல் போனால் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள். இவரை புகழ்ந்து பேசினால் மகிழக்கூடியவர்கள். தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை இவரிடமிருந்து எடுக்க இயலாது. மிகுந்த புத்திசாலித்தனமானவர்கள். தன் பக்தியை முட்டாள்தனமாக வீணாக்க மாட்டார்கள். சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தனது நாடகத்தனமான அதிகார தோரணையை கைவிடும் போது இவருடைய ஆணைகள் அதிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமையும். பாராட்டுவதை தாராளமாகவும் வெளிப்படையாகவும் செய்வார்கள். இவர் சொல்வதை செய்யக்கூடியவர்கள். இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் விருந்தோம்பல் செய்வதில் மிகுந்த திறமைசாலிகள். காதலில் சிக்காத சிம்மராசிக்காரர்கள் மிகவும் அபூர்வம். இவர்களின் பெருமை பேசும் குணம் பல காதல்களையும் திருமணங்களையும் குறிப்பது சாதாரணமாக காணப்படுவதாகும். எனினும் தோல்வியை பொறுத்தமட்டிலும் மனோதைரியத்துடன் ஏற்றுக்கொள்வது இவரது இயல்பு. இவர்கள் மற்றவரை சார்ந்து இருக்க மாட்டார்கள். இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கதியற்றோருக்கும் திக்கற்றோர்களுக்கும் உதவி செய்வதை தன் கடமையாக கொள்வதில் பெருமை அடைவார்கள். அடிக்கடி பண கஷ்டத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரின் பண உதவியை தவிர்த்து விடுவார்கள். எதிலும் முதல் தரமும் சொகுசான தைரியமே மிகவும் விரும்புவார்கள். சந்தோஷமாக இருப்பதற்கு அளவுக்கு அதிகமாக செலவு செய்வார்கள். இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு கூடுதல் காய்ச்சல் வரும். திடீரென தோன்றும் பல தீவிர நோய்களுக்கு ஆளாவார்கள். ஆனால் நாள்பட்ட நோய்கள் இருக்காது. முதுகு தண்டு மற்றும் தோல்விகளில் வலி ஏற்படும். கால் மூட்டுகளில் அடிபடலாம். தொண்டை பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் ஜனன உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்களில் ஏற்படலாம். இவை உடல் நலத்தை பற்றிய விழிப்புணர்வு அக்கறையும் இல்லாததால் வரக்கூடியது. இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எதிலும் அதிக கவனம் செலுத்தாமல் சோம்பேறிகளாகவும் அல்லது சிறு விஷயங்களையும் கவனிக்கும் குணமுடையவராகவும் இருக்கலாம். அது மட்டுமில்லாமல் சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகள் தன் இயல்பில் இருந்து மாறாதவர்கள். ஆனால் மற்றவர்கள் மாற்றும் வலிமை கொண்டவர்கள். மிகவும் வெறித்தனமான வலிமையை வெளிப்படுத்துபவராகவும் பூனை போன்று சோம்பேறியாகவும் இரு வேறுபட்ட குணங்களை கொண்டிருப்பார்கள். வேலை செய்தால் வேலை செய்து
செய்து கொண்டே இருப்பார்கள். ஓய்வு எடுத்தால் ஓய்விலேயே இருப்பார்கள். இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகள் அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்புகள் அவர்களிடம் வந்தால் தட்டி கழிக்காமல் உடனே செய்வார்கள். இவர் மிகுந்த நாணயமானவர்கள். இவர்கள் தங்கத்தை போல சுத்தமான இருதயம் கொண்டவர்கள். இந்த ராசிக்காரர்கள் உலோகம் தங்கம். ஆகவே இவர் தங்கத்திற்கு ஒப்பனையற்ற மாசு மறுவில்லாது விளங்கக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கவர்ச்சிகரமான தோற்றத்துடனும் கம்பீரமான அமைப்புடனும் எதையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கும் மனோபலத்துடன் இருப்பார்கள். இவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல நண்பராகவே இருப்பார்கள். இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகள் இவர் எதன் மேலும் உணர்வு பூர்வமான ஈர்ப்பும் தொடர்பும் கொண்டவர் ஆவார். தான் இருக்கும் இடத்தில் தானே தலைவியாக இருக்கக்கூடியவர்கள். இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகள் சிம்மத்தில் பிறந்த பெண் தன்னிடம் மண்டியிட வேண்டும் என்று நினைக்கும் எந்த ஆணும் வெற்றி காண முடியாது. சிம்மராசி பெண் என்பது எல்லோருக்கும் கிடைக்காத விலை உயர்ந்த ஆடம்பர பொருள் போன்றவராவர். அமைதியும் நளினமும் கொண்ட ஏரி போன்று பண்போடு இருப்பது பலம் தரும் என்பதை தெரிந்து கொண்டு அவ்வாறு இருப்பார்கள். இப்பெண்களை காதலிப்பவர்கள் முதலில் பரிசுகளோடும் பின்னர் நாகரிகமான சுய சிந்தனையில் தோன்றிய வழிகளைத்தான் கையாள வேண்டும். இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கீழ்த்தரமான வார்த்தைகளும் கொச்சை பேச்சும் இவரை பனிக்கட்டியாக இருக வைக்கும். ஆண்கள் பலமற்றவராக இருந்தால் இவரை காதலிக்கவே மாட்டார்கள். மனதளவில் அவர் பலம் குறைந்த பெண்பால் என்ற எண்ணம் கொண்டு இருக்க மாட்டார்கள். இவர்கள் விளையாட்டுகளில் ஆர்வம் உடையவராக இருந்தாலும் காதலருடன் சினிமா கேளிக்கைகள் என்று போகவே விரும்பக்கூடியவர்கள். இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகள் சுகாதாரமற்ற சாதாரண சூழல் இவர்களுக்கு பிடிக்காது. ஏழ்மை இவரை துயரத்தில் ஆழ்த்தி உடலையும் பலவீனமாக்கிவிடும். இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை மதிக்காமல் திமிர்த்தனமாக இருக்கும் குணம் அரிதாக தலை காட்டும். திக்கற்றோருக்கும் ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் இவர் அன்பும் அனைத்து கொள்ளும் குணமும் கொண்ட தாயாகவே இருப்பார்கள். மிகுந்த புத்திசாலித்தனமும் பலமும் ஒன்றாக செய்து முடிக்கும் திறனும் கொண்டவராக இருந்தாலும் பெண்மையின் மேன்மை மாறாதவராக இருப்பார்கள். 4 இவர்களுக்கு இடையே இவரை அடைத்து வைப்பது இவரது திறன்களை முடக்குவதாகும். தனக்கென ஏதாவது ஒரு தொழில் செய்யும் திறன் உள்ளவர்கள். இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகள் சிறந்த மனைவியாக இருப்பார்கள். தான் எடுக்கும் முயற்சிகளில் பலனை கண்டு பிறர் தன்னை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். மிகச்சிறந்த விருந்தோம்பல் குணம் உள்ளவர்கள். ஒரு தாயாக பாசத்தை பொழிவார்கள். இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் செய்யும் தவறுகளை கண்டுபிடிக்கும் திறன் குறைவு எனினும் அவர்களுடைய தவறுகளை கண்டால் கண்டித்து திருத்தும் குணம் கொண்டவர்கள். தான் வேலைக்கு சென்று உழைத்தாலும் குழந்தைகளுக்கு தாய் பாசத்தையும் அக்கறையையும் நிறைவாகவே பொழிவார்கள். சுயமரியாதை என்று வந்துவிட்டால் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். சிம்மராசி பெண்களுக்கு உரிய மரியாதையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க மாட்டார்கள். சிம்மராசி பெண்களுக்கு உரிய மரியாதையும் முக்கியத்துவத்தையும் அளித்தால் இனிய வாழ்க்கை நிச்சயமாக அமையும்.